தாவேகா தலைவர் விஜயுடன் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு அவர் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியதை அடுத்து பதவியேற்பு எப்போது, அந்த பதவியேற்பு விழாவை ஒருங்கிணைப்பது, அதனுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், யாரெல்லாம் வரப்போறாங்க, எத்தனை விஐபிஸ், எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, எங்கே நடக்க போகுது உள்ளிட்ட நிறைய விஷயங்களை அடுத்து தமிழக காவல்துறை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதை ஒட்டி திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், டிஜிபி அவர்கள் திரு விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த பதவியேற்பு விழா, இந்த ஏற்பாடு, இந்த மாதிரி காரணிகள் இல்லைன்னாலுமே மரியாதை பூர்வமாக ஒரு சிஎம் டெசிக்னேட்டை சந்திப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கிறது. அதுல இன்னும் கூடுதல் விஷயமாக இப்போ அந்த பாதுகாப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள், குறிப்பா திரு விஜய் அவர்கள் அங்க இருக்க போறாரு, அவருடைய ரசிகர்கள் வருவாங்கன்னு விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச்சை ஒருங்கிணைக்கணும்னாலே அதுக்கு பெரிய கோஆர்டினேஷன் தேவைப்படும். பதவியேற்பு விழானா கேட்கவே வேண்டாம்ல, நாளைக்கு அது ஒரு பெரிய ஸ்கேல்ல வேற பிளான் பண்றாங்க. ஆமா, இது வந்து இன்னொன்னு, இந்த கிரௌட் இருக்கு பாருங்க, இது வந்து நீங்க திமுக அதிமுக உடைய ஆதரவு கிரௌட் மாதிரி இல்ல, இங்க வந்து இன்னும் ஆர்கானிக்கா இருக்காங்க. இல்ல, நான் சொல்றது வந்து இன்னும் பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆமா, அதனால போலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். இது நீங்க ஒரு புரோட்டோகால்லாம் சொல்லி அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ற, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து எங்க அண்ணன் விழாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் எதுக்கு அங்க போய் உட்காரணும்னு கேட்கிற ஆட்கள். அதனால இது வந்து பெரிய சேலஞ்சு தான் போலீஸுக்கு. பட் இதுல இன்னமும் விஐபிஸ் விவிஐபிஸ் சினிமா துறையினர் வரலாம், ராகுல் காந்தி வருவாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இன்னுமே சவால்கள் கூட உள்ள ஒரு விஷயம் தான். ஆமாங்க, இதுக்கப்புறமா நமக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாமே சவால் தான். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சவால் தான். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஓகே ஓகே, நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார்னு புரிஞ்சுக்கிறேன். மணிகண்டன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே, நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறாரு தொலைபேசி வாயிலாக. திரு மணிகண்டன், அதிமுக என்ன நடக்குது? இல்ல, அதிமுக மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்காக எந்த மாணவர் கருத்தும் இல்ல. அதே சமயத்துல அதிமுக வந்து இப்ப நீங்க திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போங்கிற செய்தி வருது. இந்த நிலையில விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிற விஜய் அதிமுகவுக்கு அழைப்பை விடுக்காத நிலையில நாமளாக போய் தானாக முன்வந்து ஆதரவளிப்பது என்பது சரியாக வராது. அது ஒரு மரியாதையான அல்ல. ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் 34 ஆண்டு காலம் ஆண்ட கட்சியை அவர் பலவீனமாக யாராக எடுத்துக்கொண்டோ அது நிச்சயமா தொண்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் தொண்டர்கள் ஏற்பார்கள். மாறாக தனிப்பட்ட சில நபருக்காக எல்லாம் கட்சி செயல்படுவது சரியா இருக்காதுங்க. ஏன்னா என்னுடைய எதிர்காலம் பாதிக்க தனிப்பட்ட நபர்களுக்காக யார சொல்றீங்க? இல்ல, யாராக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலுமா? இல்ல, அவர்தான் கட்சியை போச்சாங்க. அவர் முடிவெடுத்தாங்க கட்சியை எடுத்த மாதிரி இல்ல. இப்ப குற்றச்சாட்டே என்னன்னா, இப்ப பல விமர்சகர்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசுறவங்களே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து எல்லா முடிவையும் எடுத்தனாலதான் இப்ப இந்த பிரச்சனை. இல்லன்னா நம்ம வந்து அவர் எடுத்த முடிவுகளின் காரணமாக தான் எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறாங்க. இல்லைங்க, இது தவறான குற்றச்சாட்டு. உண்மையில் அவர் அப்படி இல்ல, எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். அவர் அந்த மாதிரி நிச்சயமா எடுக்கவில்லை. அதை விரிவாக சொல்லக்கூடிய அந்த நேரத்திலீங்க, அதாவது அதிமுக பொறுத்தவரையில் பொதுச் செயலர் எடப்பாடியார் முடிவெடுத்து விட்டால் அது நிச்சயமாக எல்லோரும் மனப்பூர்வம் வைப்பாங்க. மாறாக எங்கள் அரசியல் அதிகாரம் பாதிக்கும் என்று யாராவது முனைந்து நடவடிக்கை எடுத்தால் கட்சி அதிகாரம் முக்கியம், தனிப்பட்ட நபர்கள் முக்கியமே அல்லங்க. சரி, அந்த இப்ப நீங்க கட்சி வந்து வேணான்னு முடிவெடுக்குது, அந்த தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட முறையில போய் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? இல்ல, அதெல்லாம் பொறுத்து பார்க்கணுங்க. அந்த மாதிரி நிலை நிச்சயம் வந்தா நிச்சயமா தவறுங்குது. அதிமுக பொதுச் செயலாளர் மீது நம்பிக்கை வைத்தால் இவ்வளவு வெற்றியை கொடுத்துட்டாங்க. இன்னொரு கோடிக்கு மேல் வாக்குகள் பெற்றிருக்காங்க. எனவே இன்னும் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கி இழக்கவே இல்லைங்க. வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம், வாக்கு வங்கி நிலையா தான் இருக்குது. இந்த நிலையில வந்து போன தேர்தலை விட எண்ணிக்கை குறைவில்ல. இல்ல, எண்ணிக்கை குறைஞ்சிருக்காங்க. அது வந்து 96 அம்மாவை தோத்தாங்க, ஒட்டுமொத்தமா கட்சியை தோத்துருங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் சார். நீங்க ஜெயலலிதா தோத்தது, எம்ஜிஆர் தோத்ததெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு தேர்தல்ல தோத்தா அதுக்கு அடுத்த தேர்தல்ல எந்திரிச்சிருவாங்க. நம்ம எத்தனை தேர்தலா தோத்துக்கிட்டே இருக்கோம். 2017 இருந்து தோத்துக்கிட்டு ஆர்கே நகர்ல ஆரம்பிச்சது. மறுக்கலையும் முதலமைச்சர் ஸ்டாலினே தோத்திருக்காரு. அதாவது புதிய ஒரு மாற்றம் வேண்டும், திமுக மேல கடும் அதிருப்தியில விஜய் வாக்களிச்சிட்டாங்க, அது மறுக்க முடியாது. ஆனா இந்த அலையிலும் கூட ஒரு 47 பேர் அதிமுக கூட்டணி 53 பேர் வந்திருக்காங்க. ஒரு 1.5 கோடி வாக்கு பெற்றிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு புறக்கணிக்கப்பட்ட கட்சி அல்ல, இன்னும் மாபெரும் சக்தி தான். எண்ணிக்கை குறைந்தாலும் கூட மக்கள் அதிமுக நல்ல எண்ணம் மாறவே இல்லை. எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்காரோ அதுதான் இறுதி முடிவு. அவருக்காக மட்டும்தான் எல்லாமே பேசுவோங்க, அவர் இல்லாம கட்சியே இல்லை.
ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் திரு மணிகண்டன். நன்றி உங்களுடைய விரிவான பார்வைகளுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.